பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செல்வ பெருந்தகை நம்ம தனித்து போட்டியிடுற அளவுக்கு வளர்ந்துருக்கோம், ஆனா நமக்கு 10 தொகுதி தான் கொடுக்குறாங்க அப்படின்னு தன்னுடைய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? அதோட எத்தனை தொகுதியில டெபாசிட் வாங்கினாங்க? இல்ல சார், அவங்க கூட்டணி இல்லாம திமுகவும் ஜெயிக்க முடியல. காங்கிரஸ் கூட்டணி இல்லாம திமுக ஜெயிக்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனா கூட்டணி இல்லாம காங்கிரஸ் டெபாசிட்டே வாங்க முடியாத. 2026 எடப்பாடியோட சாணக்கிய தனத்தை நீங்க பாப்பீங்க, நாங்க மீண்டும் ஆட்சி அமைப்போம், யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்ப எங்களுக்கு சறுக்கி இருக்குங்கிறாரு. எதிர்காலம் மட்டும் இல்ல, நிகழ்காலமே இல்லாம போயிடுச்சுன்னு நான் சொல்றேன். நீங்க என்னடானா 26 பேசி நிக்கிறீங்க. முதல்ல ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பாஜக தரப்புல இருந்து ஏராளமான ஆதாரங்களை கொடுத்திருக்காங்க. இந்த சட்டம் திடீர்னு யோகி அவர்கள் கொண்டு வந்தது கிடையாது. ஏற்கனவே முலாயம் சிங் அவர்கள் ஆட்சி காலத்துல, முலாயம் சிங் அவருக்கு ஆட்சி காலத்தான் நினைக்கிறேன், ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட சட்டம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இல்ல சார், ஒருவேளை முலாயம் சிங் அதை கொண்டு வந்திருந்தாலுமே அது தவறுன்னு இப்ப சொல்றாங்க. இப்ப நம்ம மாத்தலாம்ல? ஏன் அப்ப என்ன பண்ணிருந்தீங்க? மிக்சர் சாப்பிட்டு இருந்தீங்களா? அப்பெல்லாம் உங்களுக்கு எதுவும் தெரியாது. அண்ட் பாஜக அது ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி அடிச்சிருக்கணும். அவங்க மிக்சர் துணினுக்கிறாங்கன்றதுனால இந்த மாதிரியான பொய் பிரச்சாரங்கள்லாம் ஓடி நிற்குதுன்னு நினைக்கிறேன். உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்களே. நாளைக்கு உதயநிதி அவர்கள் டெப்டி சிஎம் வந்தா உடனே கரண்ட் சார்ஜ் எல்லாம் குறைச்சிட போறாங்களா? இல்ல அவருக்கு பதவி கொடுக்கல அப்படின்னு சொன்னா மறுபடியும் ஏத்த போறாங்களா? யார் வந்தாலும் நமக்கு ஒண்ணும் கிடையாது நட்ராஜன். இன்னைக்கெல்லாம் சில பேர் கட்சி ஆரம்பிச்சுட்டு நாங்க இப்பதான் வருவோம், அப்பதான் வருவோம், வந்த உடனே சிஎம் ஆயிருவோம்னு கனவுல இருக்கிறாங்க பாருங்க. விஜய் சொல்றீங்க, யார் ஒன்னா இருக்கலாம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தி டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஆளவரசன் அவர்களே. ஒண்ணு இல்ல, நடராஜன் அப்படின்றது தமிழ்ல சொன்னப்பா ஆரம்பிங்க. ஆக்சுவலா தமிழக காங்கிரஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கூட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுல அவங்க காங்கிரஸ் தலைவர்கள் வைக்கக்கூடிய கருத்துக்கள் ரொம்ப பெரிய அளவு பேசப்படுது. ஏன்னா அவங்க திமுக குற்றம் சாட்டியே நிறைய கருத்துக்கள் வைக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா செல்வ பெருந்தகை நம்ம தனித்து போட்டியிடுற அளவுக்கு வளர்ந்துருக்கோம், ஆனா நமக்கு 10 தொகுதி தான் கொடுக்குறாங்க அப்படின்னு தன்னுடைய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? தனித்து போட்டியிடுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்களா? அவர் சொல்லியிருக்காரு. எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க? இல்ல 2014 அதுவும் நாட் பை சாய்ஸ் எல்லாம் ஒதுக்கி விட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம எலெக்ஷன்ல நிற்க வேண்டியதா போச்சு. எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்கப்பா? அதோட எத்தனை தொகுதியில டெபாசிட் வாங்கினாங்க? ஒரு தொகுதியிலே நோ வாங்கினாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுவே ஒரு பெரிய சாதனை. இல்ல சார், அவங்க கூட்டணி இல்லாம திமுகவும் ஜெயிக்க முடியல. சரி, காங்கிரஸ் கூட்டணி இல்லாம திமுக ஜெயிக்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனா கூட்டணி இல்லாம காங்கிரஸ் டெபாசிட்டே வாங்க முடியாத. அப்ப எது பெருசு? அண்ணே நீங்க SSLC ஃபெயில், நான் 8th பாஸ் அப்படின்ற மாதிரில இருக்கு. சரிங்க, இவங்க ஜெயிக்க தான் முடியாது திமுக, நீங்க டெபாசிட்டே வாங்க முடியாத. இதுல ஓட்டு சதவீதத்தை அதிகரித்தால் சீட்டை அதிகரிக்கிறோம் அப்படின்னா எங்க நீங்க அதிகரிக்கிறது? இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, காங்கிரஸ்ல கூட்டம் எல்லாம் போட்டு பேசிட்டு வராங்கன்னு கேட்ட உடனே எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. காங்கிரஸ்ல கூடவா அப்படின்னு. கடைசியா காங்கிரஸ் பொதுக்கூட்டம் அப்படின்னு நீங்க எப்ப பார்த்திருப்பீங்க சொல்லுங்க? எங்கேயாவது ஒரு காங்கிரஸ் கட்சி பொதுக்கூட்டத்தில் நீங்க போய் ஏதாவது கவர் பண்ணிருக்கீங்களா? இல்ல யாராவது பேசுறத கேட்டிருக்கீங்களா? செயல் வீரர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மட்டும்தான் நடக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா அன்றைய பாஜக, தமிழக பாஜக மாதிரி எங்கேயாவது ஒரு க்ளோஸ் டோர்ல, கல்யாண சத்திரத்தில், இந்த மாதிரி இடத்துல செயல் வீரர்கள் கூட்டம் நடக்கும். அங்கே ஒருத்தர் பேசிட்டு இருப்பாரு, அங்கே கடைசி வரைக்கும் அது காதில் விழுமா என்னவோ தெரியாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் தனியாக போட்டியிடும் அளவுக்கு வளர்ந்து விட்டது அப்படின்னா சரி விடுங்க. இன்னைக்கு காமெடி தான் ட்ரெண்டாக இருக்குது, அதனால எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க போல இருக்கு. காமெடினா நமக்கு மட்டுமே மோனோபொலியா? யார் ஒன்றா பண்ணலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அது காமெடியாக தான் பார்க்குறீங்களா சார்? வேற என்ன சீரியஸாக பார்க்குறீங்களா நீங்கள்? காமெடி பண்ணாதீங்க ப்ரோ. இதில் என்ன சீரியஸ் இருக்குன்னு எனக்கு புரியல. எங்கே தனித்து நிற்கிற மாதிரி காங்கிரஸ் வளர்ந்துக்குதுன்னு எனக்கு சொல்லுங்க. ஒரு தொகுதியில் இங்கே காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு. இந்த கூட்டணி இல்லாமல் அப்படின்றது நடுவில் சில வாய்ப்புகள் வந்தன. 89 தேர்தலில் அப்போ இந்த அதிமுக ஜா ஜே நா நீ அப்படின்லாம் இருந்தது இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா மூப்பனார் தலைமையில் காங்கிரஸ் டபுள் டிஜிட்டில் அரௌண்ட் 19% ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு அதிமுக ஜேவுக்கும் காங்கிரஸுக்கும் கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருந்தது ஓட்டு சதவீதத்தில். அவங்க 21 வாங்கினாங்க, இவங்க எவ்வளோ வாங்குறாங்க. அந்த மொமெண்டத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்துருக்கணும் இல்லையே.
ஸோ இதே போல கார்த்திக் சிதம்பரமும் ஒரு கருத்து வச்சிருக்காரு. நம்ம வந்து நம்மளுடைய மாவட்ட தலைவரே கொல்லப்பட்டிருக்காரு திருநெல்வேலியில. ஆனா அதை பத்தி நம்ம பேசுறது இல்ல. நாளுக்கு நாள் படுகொலைகள் அதிகமாயிருச்சு, கூலிப்படையோட ஆதிக்கம் அதிகமாயிருச்சு, இதெல்லாம் பத்தி நம்ம பேசுறதே இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? கரெக்டுங்க. அதாவது கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வந்து அப்பப்போ சில விஷயங்களை உண்மையாக நேர்மையாக பேசுகிறார். அதனால தான் போல இருக்கு அண்ணன் ராகுல் காந்தி அவர்களுக்கு அவர் பிடிக்கல. நான் ஒன்றும் மௌத்து புளித்ததோ மேங்கோ புளித்ததோன்னு சொல்ல, ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன். பார்லிமெண்ட்டில் அங்கேருந்து வராரு, இவர் போகிறாரு, கை கொடுக்குறாரு, அவர் பாட்டுக்கு கம்முன்னு போயிட்டார். ராகுல் காந்தி கண்டுக்கவே இல்லை. இல்லை சார், பிடிக்காமல சீட்டு கொடுத்தாங்க, எம்பியாவே சீட்டு கொடுத்துருக்காங்களே. ஏங்க தமிழ்நாட்டில் வந்து சீட்டு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணுறதுலாம் என்ன காங்கிரஸா? ஏங்க நீங்கள் வேற உட்காந்து இந்த மாதிரி என்ன சிரிக்க வச்சுருங்க. அப்போ யார் சார் கொடுங்க? எல்லாம் வந்து அவங்கவுங்க அந்த திமுகவில் டிசைட் பண்ணுறது தாங்க. அடுத்தது ப. சிதம்பரம் அவர்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கின்றது. அவரை வந்து காங்கிரஸ் மேலிடம் பகச்சிக்கவும் முடியாது. அது எந்த இடத்துல செல்வாக்குன்னு எனக்கு கேட்காதீங்க. ஆனால் காங்கிரஸ் மேலிடம் ப. சிதம்பரம் அவர்களை பகித்து கொள்ளாது. ஸோ அதனால் அவர் பையனுக்கு கொடுத்து தான் ஆகணும், உங்களுக்கு பிடிக்கலன்னாலும். ஆனால் கார்த்தி சிதம்பரம் என்ன பண்ணார், சரியாக ஒன்று பண்ணார். அந்த குறியீடு எத்தனை பேர் புரிஞ்சினாங்கன்னு தெரியல. அதாவது ராகுல் காந்தி கிட்ட கை கொடுக்குறாரு, அவர் கண்டுக்காமல் போகிறார். இந்த வீடியோ வருதுங்க. அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து அதே இடத்துல டெரெக் ஓப்ரியன், திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி, அவர் வரார், இவர் போறார், அதே மாதிரி நின்று கை கொடுக்குறாங்க. இதனோட குறியீடு என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி ராகுல் காந்திக்கு ஒன்றா கார்த்தி சிதம்பரம் மாதிரி அருமை தெரியாமல் இருக்கலாம். டெரெக் ஓப்ரியன் கை கொடுக்குறாருன்னா, டெரெக் ஓப்ரியன் யார்? டிஎம்சி. அது எங்கேருந்து போனது? காங்கிரஸ்லேருந்து போனது. இன்னைக்கு என்னடானா அவங்க வெஸ்ட் பெங்காலை கோல வச்சு கொண்டு இருக்கின்றார்கள், காங்கிரஸ் வந்து அப்படியே கட்டம் கட்டி வச்சிட்டாங்க. அப்படி ஒரு குறியீடாக நான் பார்க்குறேன். ஸோ கார்த்தி சிதம்பரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் அரசியல்வாதிங்க. ஆனால் கரெக்ட், மாவட்ட தலைவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் அப்படின்னு திருச்சியில் கூட ஒரு கொலை நடந்தது, ஞாபகம் இருக்கா? ராமஜெயம். அது ஆளுங்கட்சியை சார்ந்தவர் தானே, அது ஏன் இன்னும் கண்டுபிடிக்கல. நீ என்னங்க அது பேசுறதே இல்லை அப்படின்னா பேசினா மட்டும் என்ன ஆயிர போகுது? அது விசாரணை நடக்கும், ஏன் அவசரப்படுறீங்க? பொறுமையா இருங்க. இல்ல என்ன சொல்றாருன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கக்கூடிய உரிமை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்கிற உரிமை நமக்கு இல்லையான்னு கேட்கிறாரு. உரிமை எல்லாருக்கும் இருக்குதுங்க. மார்க்சிஸ்டுக்கு இருக்குது, கம்யூனிஸ்டுக்கு இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. ஆனா அந்த உரிமையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அப்பதான் நீங்க இந்த கூட்டணியில் இருக்க முடியும். இவங்களா என்ன பயன்படுத்துறாங்களா? எப்ப போராட்டங்கள் அறிவிச்சிருக்காங்களே. ஏங்க நீங்க வேற. அதாவது இங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எங்க கொடிக்கம்பங்களை பிடுங்குகிறார்கள். இந்த மாதிரி சேலம், ஓமலூர் அந்த பகுதிகள்லாம் ஞாபகம் இருக்கா? கொடிக்கம்பம் நட அனுமதிக்க மறுக்கின்றார்கள் அப்படின்னு சமீபத்தில் கூட யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க. கொடிக்கம்பம் நட போனா மட்டும் உடனே வந்து காவல்துறை வந்து விடுகின்றது, ஆனா இதெல்லாம் அப்படின்னு அவங்க சைட்ல இருந்து கேட்டிருந்தாங்க. ரைட்டா? அப்படியெல்லாம் இருந்தும் கூட இப்ப என்ன சொல்லிட்டாங்க, அரசியலாக்குகின்றார்கள். இதே திருமாவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார்ல, இந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலையை பாஜக அரசியலாக்க முயற்சிக்கின்றது அப்படின்னு. சரி, எப்படி அவங்க அரசியலாக்குகின்றார்கள்? இது வந்து உண்மையான குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு சொன்னது அரசியலா? அப்ப திருமா அதானே சொன்னாரு. அப்ப திருமா பண்ணா அதுக்கு பேரு அவியல், பாஜக பண்ணா அதுக்கு பேரு அரசியலா? எனக்கு புரியல. நீங்களும் ஒரே கருத்து சொல்லிக்கிறீங்க, அவங்களும் ஒரே கருத்து சொல்லிக்கிறாங்க, மாயாவதி அவர்கள் அதையே சொல்லிக்கிறாங்க. அப்ப எல்லாம் ஒரே கருத்து சொல்லும் போது அவங்க பண்றது அரசியல், நீங்க பண்றது. அதனால தான் நான் சொல்றேன், அவங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்கின்றது, இவங்களுக்கும் உரிமை இருக்கின்றது. ஆனா யூஸ் பண்ணக்கூடாதுங்க. உரிமை இருக்கின்றதுக்காக அதை தேவையில்லாம யூஸ் பண்ணலாமா? எப்ப நீங்க பண்ணணும்? வேற வழியில கூட்டணி விட்டு வெளில தள்ளிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க அந்த உரிமையை யூஸ் பண்ணிக்கலாம். இதான கூட்டணி தர்மம். இது கூட தெரியாம நீங்க பாட்டுக்கு அவங்களுக்கு இருக்க உரிமை நமக்கு இல்லையா அப்படின்னா இருக்கு. நீங்க வந்து யூஸ் பண்ணாத வரைக்கும் அதை அப்படியே பத்திரமா வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஓகே சார், திமுகவோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? அதிமுக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு எதிராக ஐவரணி கிளம்பியிருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே அப்படி ஒரு ஐவரணி கிளம்பியிருக்கா? அது ஐவரணின்னு சொல்லுங்க, அந்த காலத்தில் 4 அணின்னு சொன்னாங்க. இப்போதான் நான் கொஞ்சம் சொன்ன அதிமுக அப்படின்னு. நீங்கள் எத்தனை பேர் வேணா வச்சுக்கோங்க, 5 பேர், 6 பேர், 7 பேர், 28 பேர். இந்த காங்கிரஸில் கூட 26 பேர்னு சேர்ந்து ஏதோ ஒரு ரெபல் குரூப்னு ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கலாம். இது சரி வராதுங்க. நீங்க அந்த ஐவரணி ஆரம்பிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? எடப்பாடி அவர்கள்ட்ட பேசி பிரிந்து போன சக்திகளை ஒன்றிணைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி? அப்ப நான் ரைட்டுங்க. பிரிந்து போன சக்திகள் சசிகலா அவர்கள், டிடிவி, ஓபிஎஸ். இப்போ அவங்க 3 பேரும் வந்து கட்சியில் சேர்ந்தாங்கன்னா என்னவா இருப்பாங்க? இல்லை, எடப்பாடி தான் தலைவராக இருப்பாரு, பொதுச் செயலாளராக இருப்பாரு, அவருக்கு கீழே இவங்களாம் பணியாற்றுவாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் இருக்கு. இப்போ நீ அவங்க கிட்ட எல்லாம் முதல்ல கேட்கணும். இவர் தான் பொதுச் செயலாளர், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க எல்லாம் வந்து சாதாரண தொண்டரா வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறமா பொதுச் செயலாளர் முடிவு பண்ணி உங்களுக்கு ஏதாவது போஸ்ட் கொடுக்கலாமா, என்ன போஸ்ட் கொடுக்கலாம், எப்போ கொடுக்கலாம், அதெல்லாம் அவர் தான் முடிவு பண்ணுவார். ஒத்துப்பீங்களா அப்படின்னு இவங்களே கேட்க வேண்டியதான். நீங்க வந்து எடப்பாடியார்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறீங்க.
அது ஐவர் குழுவோ இல்லை அறுவர் குழுவோ எது ஒன்றா இருந்துட்டு போட்டாங்க. முதல்ல அவங்க கிட்ட ஒரு கேள்வியை கேளுங்க, நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு. அவங்க ஒத்துக்கிறேன்னு சொன்னாங்கன்னா பிரச்சனையே கிடையாது, எடப்பாடியை வாங்கன்னு சேர்த்துக்க போறாரு. ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா அப்பவும் பிரச்சனை கிடையாது, அவங்க உள்ள வர வேண்டிய அவசியமே இல்லை. அதை விட்டுட்டு இங்க உட்காந்து பேசி நிற்கிறீங்கன்னு இதெல்லாம் போகாத ஊருக்கு வழி தர்ற வேலை நடராஜன். சும்மா ஏதோ பண்ணிட்டு இருக்க வேண்டியது. தோத்து போயிட்டாங்க, இனிமே ஜெயிப்போன்ற நம்பிக்கை கிடையாது. அப்படியே அதிமுக வாக்குகள்லாம் திமுக பக்கம் போய் நிற்குது, நிர்வாகிகளும் அந்த பக்கமா போக ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே கட்சிக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஆளாளுக்கு இந்த மாதிரி ஒரு ஒற்றுமை கீதம் பாடி நிற்கிறாங்க. இதெல்லாம் சொல்யூஷனே கிடையாதுங்க. நீங்க எதிர்காலம் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா செல்லூர் ராஜு என்ன சொல்றாருன்னா 2026 எடப்பாடியோட சாணக்கியத்தனத்தை நீங்க பாப்பீங்க, நாங்க மீண்டும் ஆட்சி அமைப்போம், யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்ப எங்களுக்கு சறுக்கி இருக்குங்கிறாரு. எதிர்காலம் மட்டும் இல்ல, நிகழ்காலமே இல்லாம போயிடுச்சுன்னு நான் சொல்றேன். நீங்க என்னன்னா 26 பேசி நிக்கிறீங்க. அதை எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு, 26 வலிமையான கூட்டணி அமைப்போம் சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. அப்ப 24 வச்ச கூட்டணி என்ன கூட்டணி? இல்ல சார், அது மோடியின் தலைமை ஏற்று கூட்டணி கட்சிகள்லாம் பாஜகவுக்கு போயிட்டாங்க, 26 வர்றப்ப எங்க கூட வந்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கலாம்ல. எந்த கூட்டணி கட்சிகள்லாம் அந்த பக்கம் போனாங்க? பாமக, அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ். அவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா இவரால தான் எம்பி ஆனாங்க. அதாவது அதிமுகவுடைய ஓட்டுகளால தான் மாநிலங்களவை எம்பி ஆனாங்க. அது எம்பி ஆறுது அதெல்லாம் வேற விஷயம், அந்தந்த காலகட்டத்தில் அது. சரிங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ பாமக தமாக 2 பேரும் அதிமுக பக்கம் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிமுக ஆட்சிக்கு வந்துருமா? இல்ல சார், நிறைய இடங்களில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ பாமக நாளைக்கு இங்க வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா எதுக்கு பாமகவை ரொம்ப தரக்குறைவா விமர்சனம் பண்ணணும்? இப்போ இந்த மாதிரி ஜெயலலிதா அவர்கள் அந்த தீர்ப்பு வந்தப்போ அதுக்கு எதிராக அப்பீல் பண்ணணும்னு சொன்னவர் இவர் அப்படின்னெல்லாம் உட்காந்து கண்ணாபின்னான்னு சோசியல் மீடியாவில் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது அவங்களும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அப்புறம் எதுக்கு, அதுவும் எலெக்ஷன் தான் முடிஞ்சு போச்சு இல்லை, எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசி நிற்கிறீங்க நீங்க? சரி, பாமக வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இப்போ நான் கேட்குறேன் 2019 எடுத்துக்காங்க, அப்போ என்ன மாதிரி இருந்தது? ஒன்றும் முடியல. அதனால வலிமையான கூட்டணி நாங்கள் அமைப்போம், பாஜக மோடி தலைமையில் அவங்க போயிட்டாங்க அப்படின்னா ரைட்டுங்க, அங்கேயாவது மோடி தலைமை அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இங்கே எடப்பாடி தலைமை அப்படின்றது உங்க கட்சியில் இருக்கவங்களுக்கே நம்பிக்கை இல்லை, அப்புறம் எப்படிங்க கூட்டணி கட்சிக்கு உங்க மேலே நம்பிக்கை வரும்? யார் வருவாங்க அவங்களோட? உங்க கட்சிக்காரங்களே அவங்களை நம்ப மாட்டேன்றாங்க, அவங்களெல்லாம் சேர்த்துக்காங்க, அப்பதான் கட்சி வலிமை பெறும்னு சொல்றாங்கல்ல. நீங்க தான் சொன்னீங்க இப்போ ஐவர் குழு அப்படின்னு. அப்ப கட்சிக்காரனே நம்பாதவங்க அடுத்த கட்சிக்காரங்க எப்படிங்க நம்புவாங்க? எனக்கு பதில் சொல்லுங்க. இதுல கூட்டணி வரும் இருக்கவங்க பிச்சுட்டு போகாம இருக்காங்களான்னு பாருங்க. மன்சூர் அலிகான்லாம் டிமாண்ட் பண்ற அளவுக்கு நீங்க கட்சியை கொண்டு போய் வச்சுக்கிறீங்க, நினைச்சு பார்த்துருக்க முடியுமா? அது சொல்றாரு, கட்டளை கிடைக்கிறார், எனக்கு இது கொடுங்க அதை கொடுங்க, அப்பதான் நான் கூட்டணியில சேருவேன் அப்படின்னு. அவர் இருக்கிறதே ஒரு ஆளு, அவரெல்லாம் இப்படி மிரட்டுற அளவுக்கு கட்சியை நீங்க வச்சுக்கின்னு நீங்க பேசுறீங்க வலிமையான கூட்டணி சாணக்கியத்தனம் அப்படின்னு. பார்க்க தானே போறேன் சாணக்கியத்தனம் என்ன வருதுன்னு, அதனால நான் பார்ப்பேன். 26 வரைக்கும் நான் இருப்பேன்னு நினைக்கிறேன், பார்த்துருவோம் அதையும் தான். ஓகே சார். அதே மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. அதாவது சிவ் யாத்திரா, கன்வர் யாத்திரான்னு ஒரு யாத்திரை நடக்குது. அந்த யாத்திரை நடைபெறக்கூடிய பாதைகளில் கடைகள்லாம் இருக்கும்ல, அவங்க ஓனரோட பேரு, அங்க வேலை பார்க்குறவங்களோட பேரு எல்லாமே வெளியே எழுதி போடணும்னு சொல்றாங்க. இது இந்த முஸ்லீம்கள் தலித் மக்களுக்கு எதிரான ஒரு ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பாஜக தரப்பிலிருந்து ஏராளமான ஆதாரங்களை கொடுத்துருக்காங்க. இந்த சட்டம் திடீர்னு யோகி அவர்கள் கொண்டு வந்தது கிடையாது. ஏற்கனவே முலாயம் சிங் அவர்கள் ஆட்சி காலத்தில், முலாயம் சிங் அவருக்கு ஆட்சி காலத்தில் நான் நினைக்கிறேன், ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட சட்டம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருக்கிறாரு. சரியா? கடை ஓனரோட பேர் அப்படின்னு சொன்னா, நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வேலை செய்கிறவங்க நேம் பேட்ஜ் போடணும்னு சட்டம் இருக்கு. அது யாருக்கு எதிரானது? எனக்கு பதில் சொல்லுங்க. எதிர்கட்சிகள் அப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எதிர்கட்சிகள் வைக்கிறாங்கல்ல, அப்போ நான் கேட்குறேன், இப்போ அரசு அலுவலகங்களில் அவங்க பேரை நேம் பேட்ஜில் வச்சுக்கணும். அதே மாதிரி ஃப்ளைட்டில் போனால் அந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ஸ் அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க நேம் பேட்ஜ் இங்கே குத்திக்கணும். எல்லா அரசு அலுவலகங்களையும் அது கட்டாயம். அண்ட் ஒரு சில தனியார் நிறுவனங்கள்லையும் அது கட்டாயம். இப்படி கழுத்தில் ஒன்று தொங்க விட்டுட்டு இருப்பாங்க. இப்போ சில ஷோரூம்லாம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் பல மால்களில், இந்த பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில், துணி கடைகளில், அங்கெல்லாம் வேலை செய்கிறவங்க அங்கே ஒரு ஐடென்டி கார்டு ஒன்று தொங்க விட்டுருப்பாங்க, அதில் அவங்க பேர் இருக்கும். அப்போ இதெல்லாம் யாருக்கு எதிரானது? முதல்ல இந்த சட்டம் யோகி அவர்கள் கொண்டு வந்தது கிடையாது. கொண்டு வந்தது யாரு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது வாய மூடின்னு போயிடுவாங்க இவங்க. இதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. வரலாறு தெரியாது, அரசியலை பத்தி ஒன்றும் தெரியாது, ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா ஆஹா இது இவங்களுக்கு தெரியாது. அப்ப முலாயம் சிங் யாதவ் இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, அவர்களுக்கெல்லாம் எதிரானவரா? எனக்கு பதில் சொல்லுங்க. சட்டத்தை கொண்டு வந்தவர் யாரு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த கேள்வி கேட்கணும். இப்ப நீங்க திருப்பி அவங்க கிட்ட கேளுங்க. எதிர்கட்சிகள் கேட்கறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அப்பா சட்டம் கொண்டு வந்தது அவருன்னு சொல்றாங்க ஐயா, இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு நீங்க திருப்பி போடுங்க.
என்ன வருது அப்படின்றத பார்ப்போம். இல்ல சார், ஒருவேளை முலாயம் சிங் யாதவ் கொண்டு வந்திருந்தாலுமே அது தவறுன்னு இப்ப சொல்றாங்க. இப்ப நம்ம மாத்தலாம்ல? ஏன் அப்ப என்ன பண்ணிருந்தீங்க? மிக்சர் சாப்பிட்டு இருந்தீங்களா? அப்பெல்லாம் உங்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்க என்ன வேணா கொண்டு வருவீங்க, அதெல்லாம் நாங்க எதுவும் கேட்க மாட்டோம். நீட்டை நீங்க கொண்டு வருவீங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஐயோ நீட்டு வேணாம் அப்படின்னு சொல்லுறது பாருங்க. இந்த மாதிரி வந்து தேர்வுகளில் வந்து இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது என்பதை நீட் வந்து விளக்கி இருக்கின்றது அப்படின்னு சொல்லிக்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள். எங்க கொண்டு வந்தது நீங்க தானேங்க. அதுக்கப்புறம் கல்வியை வந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வருவாங்க, இவங்க தான் கொண்டு வருவாங்க. இன்னைக்கு கூட இருக்கவங்களா அதை வந்து நோ அதை மாநில பட்டியலுக்கு கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்றதெல்லாம் இவங்க. ஆனா இப்ப குற்றச்சாட்டு மட்டும் பாஜக மேல. அன்னைக்கு வந்து இப்ப முலாயம் சிங் யாதவ் தான் கொண்டு வந்ததா சொல்றாங்கல்ல, இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இல்லையா சார், அது மாதிரி பாஜக சொல்றது தப்பு அப்படின்னாது எதையாவது ஒண்ணு நீங்க ரெஃப்யூட் பண்ணுங்க. எதுவுமே இல்லாம இது வந்து தலித்துகளுக்கு முஸ்லீம்களுக்கு எதிரானது அப்படின்னா அப்ப முலாயம் சிங் ஏன் கொண்டு வந்தார் அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. சட்டம் அதே தானே, இவர் புதுசா கொண்டு வரல அப்படின்னு தானே சொல்றாங்க பாஜகல. அப்ப அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்துக்கப்புறம் நீங்க யோகி கிட்ட வாங்க. அடுத்தது கவர்மெண்ட் ஆபீஸ்ல எதுக்கு நேம் பேட்ச் வைக்கணும்னு சொல்றீங்க? இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. அது யாருக்கு எதிரானது? கவர்மெண்ட் ஆபீஸ் விடுங்க, நீ பல பிரைவேட்ல வச்சிருக்காங்கல்ல, எதுக்கு வச்சிருக்காங்க எனக்கு பதில் சொல்லுங்க. அவங்களோட பேரை தெரிஞ்சுக்காது, அவ்வளவுதானே. அதையே தான் இங்கேயும் பண்ணிக்கிறாங்க. போங்க. இப்போ நீங்க இந்த வீடியோ போடும்போது கீழே உங்க பேரை போட்டு நெறியாளர் அப்படின்னு போடுறீங்கல்ல, எதுக்கு போடுறீங்க? அடையாளத்தை தெரிஞ்சுக்கிறது. அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சுங்க, போயிட்டு வாங்க. இது நீங்க முலாயம் சிங் யாதவ் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க வாங்கோ அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? சோ எல்லாரும் பேரை வைக்கணும், யாரா இருந்தாலும். அவ்வளவுதான். அப்புறம் உங்க அடையாளம் அப்படின்னும் போது அதை ஏன் மறைக்கணும்னு நான் கேட்கிறேன். எனக்கு புரியல. யாரா இருந்தாலும் இதுதானங்க என்னுடைய அடையாளம், என் பேரு இது அப்படின்னு நான் சொல்ல போறேன். அது என்னத்துக்கு மறைக்கணும்? அப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் ப்ரைவேட்டில் எல்லாரும் தானே வைக்கிறோம்னு சொல்கிறாங்க. அங்கேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட மதம் இல்லை ஜாதி அவங்க தான் வந்து நேம் பேட்ச் வச்சுக்கணும்னு சொல்ல எல்லாரும் தானே வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ மட்டும் அதான் இது வந்து சட்டத்தை யார் கொண்டு வந்தது அப்படின்னு தெரியாததுனால இந்த மாதிரி ஆரம்பிச்சு விட்டாங்க. அண்ட் பாஜக அது ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி அடிச்சிருக்கணும், அவங்க வந்து மிக்சர் துணுங்கிறாங்கன்றதுனால இந்த மாதிரியான பொய் பிரச்சாரங்கள்லாம் ஓடி நிற்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், புதிய குற்றவியல் சட்டங்கள் வந்து ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இப்போ வந்து உயர்நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, இந்த சட்டங்கள் மக்களை குழப்பும் விதமா இருக்கு, இதுக்கு வந்து அரசு பதிலளிக்கணும்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே மக்களை குழப்புதா? இது பாருங்க, இது குழப்பன்றதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாதுங்க. ஐபிசி அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க அந்த காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா என்ன இங்கிலீஷ்லயா எஃப்ஐஆர் எழுதுறாங்க, பல இடங்கள் தமிழ் தானே போடுறாங்க. இந்திய குற்றவியல் சட்டம், கூசா அந்த மாதிரி தமிழில் போட்டு தானே எழுதிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு அந்த லாங்குவேஜில் அவங்க எழுதிட்டு போங்க. அப்போ இங்கிலீஷில் இருந்தால் ஏற்றுப்போம், இந்திய மொழியில் இருந்தால் ஏற்றுக்க மாட்டேன். என்னங்க எனக்கு புரியலையேங்க. அது இங்கிலீஷு நம்ம லாங்குவேஜா? இல்லைல்ல, தமிழர் தானே நீங்க? ஆமாம் சார். இல்ல, பல மாநிலங்களில் செகண்ட் லாங்குவேஜா இங்கிலீஷ் தானே இருக்கு. பல மாநிலங்களில் செகண்ட் லாங்குவேஜா ஹிந்தி இருக்கு, ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா ஹிந்தி இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க. அதாவது இங்க என்ன தெரியுமாங்க, அந்த அடிமை புத்தி நம்மளை விட்டு போலங்க. இங்கிலீஷ்ல ஒருத்தன் பேசிட்டான் அப்படின்னா அப்பா பயங்கரமா பச்சவன் போல இருக்குது பாவன் அப்படின்றோம். டேய் அது ஒரு லாங்குவேஜ். அதே நான் இப்போ ஃப்ரெஞ்சில் பேசுவேன், என்ன யாராவது பார்த்து ரொம்ப பச்சவர்னு சொல்லுங்க. நான் தமிழில் பேசினாலே எவனும் பச்சவன் சொல்ல மாட்டான். டேய் என்னடா இப்படிதான் கேட்குறாங்க. சரி விட்டு தள்ளுங்க. அப்படி இருக்குச்சே. இப்போ ஃப்ரெஞ்சு தெரிஞ்சா அது வந்து அறிவாளி கிடையாது, ஜெர்மன் தெரிஞ்சா அறிவாளி கிடையாது. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ரஷ்யன்ல அவ்வளோ அழகா பேசுவாரு, அதெல்லாம் அறிவாளி கிடையாது. ஆனா இங்கிலீஷ்ல பேசி போட்டீங்கன்னா பீட்டர் ஓட்டிங்கன்னா நீங்க ஒண்ணு பெரிய அறிவாளி. நாங்க இது இந்த குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் வச்சிருந்தா ரைட்டுங்க, அது கோர்ட்ல சொல்லுவாங்க. அது கோர்ட்ல பல விஷயங்கள் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் இப்ப நான் லிஸ்ட் போட்டு சொல்லவா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து குண்டர் சட்டம் தமிழ்நாட்டில் ரொம்ப இதுவா பிரயோகப்படுத்துறாங்க சொல்லிக்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? நமக்கு ஏதாவது வேணும்னா அதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். தீர்ப்பு என்ன வருகின்றது அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர கோர்ட்ல இருந்து இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க. நம்ம அந்த பல வழக்குகளில் கோர்ட்டில் ஒவ்வொரு சமயத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் எடுத்து லிஸ்ட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் அந்த பக்கம் திரும்பிப்பாங்க, ஐயா அதெல்லாம் வேணாங்க அப்படின்வாங்க. அதனால் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்கல்ல, ரிப்ளை கேட்டிருக்காங்கல்ல, கவர்மெண்ட்டில் ரிப்ளை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன தீர்ப்பு வருதுன்னு பார்ப்போம். ஒருவேளை வந்து அது மாற்றினது தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போக போகிறாங்க. கடைசியாக என்ன தீர்ப்பு வருகின்றது அப்படின்றத பார்ப்போம். அவ்வளோதான். அதை விட்டுட்டு கோர்ட்டில் இதை சொல்லிட்டாங்கன்னா சொன்னதெல்லாம் நான் லிஸ்ட்டு போடுறேன், அதுக்கெல்லாம் பதில் சொல்ல தயாராக இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். நட்ராஜன், மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, இந்தியாவில் தொடர்ந்து ரயில் விபத்துகள் அதிகமாகிட்டு இருக்கு, மத்திய அரசு என்ன செய்யுது, மக்கள் மேலே அக்கறை இல்லையா, மத்திய அரசுக்கு புத்தி இருக்கானே கேட்டிருக்காங்க. அதாவது இவங்கெல்லாம் மந்திரியா இருக்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். பட் அந்த விளையாட்டுக்கு நான் வரல, அது பாஜக சொல்லட்டும். விபத்துக்கள் அப்படின்றது வந்து தவிர்க்க முடியாத விஷயம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணாலும் அந்த ஹியூமன் எரர் அப்படின்னு சில நேரங்களில் வரும்பொழுது அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாகி விடுகின்றது.
அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், அதுக்கு வந்து ரிடண்டன்ட் சிஸ்டம்ஸ் என்ன கொண்டு வரலாம் அப்படின்றத பற்றி யோசிக்கணும். இதில் வந்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் இருக்கும்போது ரொம்ப யோக்கியம் மாதிரியும் இப்போ மட்டும்தான் இருக்க மாதிரியும் பேசுறதுன்றதை என்னால் ஏற்றுக்க முடியாதுங்க. அடுத்தது, இதற்கு முன்னாடி யூபிஏ பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா ரயில்வேவுடைய மாடர்னைசேஷன் அப்படின்றதோ எலக்ட்ரிஃபிகேஷன் அப்படின்றதோ இதையெல்லாம் அவங்க வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை. மம்தா பானர்ஜி அவர்களை பொறுத்தவரைக்கும் அவங்களாகட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி லாரு பிரசாத் அவர்களாகட்டும், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்களா நான் விலையை ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விலையை குறைச்சி போட்டாங்க. ஆளுங்க ஒரு ரூபா அப்படின்னு குறைச்சி போட்டாங்க. ஒரு பாப்புலிஸ்ட் மெஷர். அதை வச்சு ஒரு பாப்புலாரிட்டி கெயின் பண்ணின்னு அப்படியே நேராக ஸ்டேட் எலெக்ஷனில் ஜெயிச்சு சிஎம் ஆகினோம். இப்படி தான் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேரும். அதனால் ரயில்வே பற்றி கவலைப்படாதவங்க இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பேசுறதுன்றதை என்னால் ஏற்றுக்க முடியல. பட் அதுக்காக பாஜக அமைச்சர்கள் அண்டு ஆட்சி அப்படின்றது வந்து பற்றி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாது. அவங்க வந்து முழு பொறுப்பு எடுத்துக்கொண்டு இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்து ஒரு வார் ஃபூட்டிங்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிறைய விஷயங்கள் இதில் இருக்கின்றது. ஆனால் இவங்க சொல்றது என்னால் ஏற்றுக்க முடியாது. மம்தா சொல்றதை நீங்க ஏற்றுக்கல? ஆமாம், இவங்க இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க, அப்புறம் சொல்லலாம். ஓகே சார், இப்போ வந்து தமிழக அமைச்சரவை மாற்ற போகிறது, இலாக்காக்கள்லாம் மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்களே. ஏங்க, எனக்கு மந்திரி பதவி கிடைக்கிறதா இருந்தால் அதை பற்றி நான் ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கலாம். எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்போது யார் மந்திரியாக வந்தா என்ன, யார் டெப்டி சிஎம்மாக வந்தா என்ன? இல்லை நாளைக்கு உதயநிதி அவர்கள் டெப்டி சிஎம்மாக வந்தால் உடனே வந்து கரண்ட் சார்ஜ் எல்லாம் குறைச்சிட போகிறாங்களா? இல்லை அவருக்கு பதவி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் மறுபடியும் ஏற்ற போகிறாங்களா? யார் வந்தாலும் நமக்கு ஒன்றும் கிடையாது நட்ராஜன். அமைச்சராக வரட்டும், வராமல் போட்டோம், அப்படியே பெரிய மாறுதல் வந்து விடுகின்றது அப்படின்றதெல்லாம் தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தம்பி, பழைய பொய்யடா. பட்டுக்கோட்டையார் பாட்டு அன்னைக்கு வாத்தியார் பாடி வச்சுக்கிறாரு. அவ்வளோதான், ஒன்றும் மாற போகிறதில்ல. அவ்வளோதான், யார் அங்கே உட்காடுறாங்க அது அவங்க குடும்பத்துக்கான பதவிங்க. அது அவங்க எடுத்துக்கிறாங்க, என்ன அப்போ சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு போங்க. தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை அவர்கள் நியமிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் கலந்துருச்சு. அவருடைய தலைமையில் பாஜக எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பார்க்குறீங்க? ஏதாவது முக்கியமான மாற்றங்கள் பார்க்குறீங்களா? 2024 எத்தனை % ஓட்டு வாங்கினாங்க? அது உங்களுக்கு ஒரு வளர்ச்சியாக தெரியலையா? இல்லை, இது புரியல. இப்போ ஒரு சீட்டில் கூட ஜெயிக்கலையே சார் அப்படின்னு சொல்லலாம். அதிமுக கூட ஒரு சீட்டில் கூட ஜெயிக்கலையே. அப்போ என்ன சொல்லி, இவங்களும் ஒன்றுத்துலையும் ஜெயிக்கல, அவங்களும் ஒன்றுத்துலையும் ஜெயிக்கல. வேறஸ் நம்ம திமுக தானே எதிர்க்கிறோம். இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ எதிர்கட்சி ஸ்பேஸுக்கு தான் போட்டி. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எலிமினேட்டர் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதிமுகவும் ஜெயிக்கலை, பாஜகவும் ஜெயிக்கலை. வேறஸ் அதிமுக அவர்களுடைய ஓட் ஷேரை இழந்து கொண்டிருக்கின்றனர், பாஜக இன்க்ரீஸ் பண்ணின்னுக்கிறாங்க. அப்போ சொல்லுங்க, இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன இருக்க முடியும் உங்களுக்கு? இது உங்களுக்கு வளர்ச்சியாக தெரியலையா? இல்லை சார், அவரே ஜெயிக்கல, இல்லை அண்ணாமலையாவது ஜெயிச்சிருக்கணும். 2014 பொன்னார் அவர்கள் ஜெயிச்சாங்க, ஆனால் அண்ணாமலையே தோத்துட்டாரு அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, எல்லா கட்சியிலையும் பல பேர் வந்து பல முறை தோற்றிருப்பார்கள். தோக்காதவர்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம், இந்த பக்கம் எம்ஜிஆர் அவர்கள், அந்த பக்கம் கலைஞர் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில் தேர்தலில் தோற்காதவர்கள். மற்றபடி ஜெயலலிதா அவர்களே தோத்துக்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தோக்காமல் இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து ஒரு மந்திரி கூட ஆகிருக்க மாட்டாங்க. 7 தடவை 8 தடவை தொடர்ந்து ஜெயிச்சவங்களாம் இருப்பாங்க, அவங்க பேரு கூட தெரியாது. தமிழகத்தில் ஒரு தொகுதியில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு இது பார்த்தேன் 2021 அந்த தொகுதியில் தொடர்ந்து தாத்தா, அதுக்கப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் பையன் அப்படின்னு 3வது தலைமுறையாக அவங்க தான் வந்து பதவிக்கு வந்து நிற்கிறாங்க. ஆச்சரியமா இருந்தது. ஆனால் இது எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க? அதனால ஜெயிக்கிறது தோக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயங்க. தலை தோனி அவர் மவுஸ் என்னையாவது குறைஞ்சிக்குதா? இந்த தடவை பிளே ஆஃபுக்கே வரல, ஃபைனலில் விடுங்க. ஆனாலும் தோனி அப்படின்னா இந்தியா முழுக்க அத்தனை பேரும், அது பாம்பேல ஆடட்டும் இல்லை கல்கட்டாவில் ஆடட்டும், மஞ்சள் சோகா போட்டுன்னு வரமா இல்லையா? அந்த மாதிரி தாங்க. ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் வராருன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஜெயிக்க முடியும். எடுத்த உடனே உட்காந்து கபால்னு ஆட்சிக்கு வந்துட முடியுமா? சில பேர்லாம் கனவு காண்ற மாதிரி நாளை கட்சி ஆரம்பிக்கிறோம், 3வது நாள் நம்ம சிஎம் ஆகிறோம், அதெல்லாம் நடக்காது. ஆனால் நடக்கும் ஒரு நாள். என்ன குற்றச்சாட்டு இருக்குன்னா, அவர் வந்து அவரை முன்னிலைப்படுத்திக்கிறாரு, கட்சியை வந்து வளர்க்குறதுல வந்து கவனம் செலுத்தலன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அதிமுக அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆர் அவர்கள், அவர் இருந்த வரைக்கும் எம்ஜிஆர் தான் கட்சி. திருநாவுக்கரசர் ரொம்ப அழகாக சொன்னார், தலைவர் தான் ஒன்று, நாங்கள்லாம் பூஜ்யங்கள், அவர் பக்கத்தில் இருக்கும்போது தான் மதிப்புன்னு சொன்னார். அது கரெக்ட். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் வந்த பிறகு ஜெயலலிதா தான் கட்சி. அவங்க இருக்கும்போது மற்ற அமைச்சர்கள்கிட்ட போய் நீங்கள் பேட்டின்னு யாராவது கேட்டு பாருங்க, வாயே திறக்க மாட்டாங்க. அதே மாதிரி கலைஞர் அவர்கள் இருக்கும்போது கலைஞர் தான். இப்போ இங்கே ஸ்டாலின் அவர்கள் தான் திமுகவில். சரிங்க,
அவரை வச்சு தான் கட்சி. நான் கேட்குறேன், இப்போ பாஜக அண்ணாமலை அவர்களை முன்னிலைப்படுத்துகிறார்கள்னு சொன்னால் ஆல் ஓவர் இந்தியா தேர்தலும் போது நீங்கள் என்னன்னு பிரச்சாரம் பண்ணீங்க? மோடி 3.0. கட்சியை பற்றி சொல்லலையா? பாஜக 3.1 யாராவது சொன்னீங்களா? மோடி 3.0 தானே சொன்னீங்க. அப்போ இங்கே நீங்கள் கட்சியை முன்னிலைப்படுத்துகிறீர்களா இல்லை வந்து ஒரு தனிநபரை முன்னிலைப்படுத்துகிறீர்களா? உலகம் முழுக்க இதாங்க. ட்ரம்ப் அவரை வச்சு தான் கட்சி, ரைட்டுங்களா? ரிப்பப்ளிகனை நாங்கள் ஆட்சிக்கு கொண்டு வருவோம்னு யாரும் பேசுறது கிடையாது. மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்றார் அவர். குண்டடி வாங்கினு கூட ஃபைட் அப்படின்றார். ட்ரம்ப் அதை முன் வச்சு தான். இந்த பக்கம் ரொம்ப சோகையா பைடன். அதனால தான் அவருக்கு கொரோனான்னு சொல்லிட்டு அப்பா இப்படியாவது அவர் ஒதுக்கிருங்கடா, கொஞ்சம் ஒரு ஃபேஸ் சேவிங் ஃபார்முலா அப்படின்னு சொல்லினுக்கிறாங்க. அதனால தனிநபர், அதுக்கப்புறம் பின்னாடி கட்சி, அதை வைத்து தொண்டர்கள், இப்படித்தாங்க எல்லா இடத்துலையும். அதனால அவரை முன்னிலைப்படுத்துறாருன்னா இப்போ தாவேகா அப்படின்னு ஒரு கட்சி, அது ரெஜிஸ்டர் பண்ணாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இன்னும் அப்ரூவல் வரல. ஓ அப்படியா, சரி ஓகே, அதெல்லாம் வந்துடும் வச்சுக்காங்க. இது என்ன கண்டிஷன் இருக்குது? அங்கே யாரை முன்னிலைப்படுத்துறாங்க? விஜய். அப்புறம் அங்கே போய் சொல்லுங்க, நீங்கள் கட்சிக்கு பதிலாக நீங்கள் ஆளை முன்னிலைப்படுத்துறீங்களா? இதுதாங்க அரசியல். இல்லை சார், விஜய் அப்படிங்கிறவர் புதுசாக வர்றாரு. அண்ணாமலை வந்து மிகப்பெரிய ஒரு இயக்கத்தோட மாநில தலைவராக இருக்காரு. அப்படிங்கிறப்ப கட்சியோட சித்தாந்தத்தை வளர்க்காம தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்துறாருங்கிற குற்றச்சாட்டு தான் இருக்கு. இப்போ திமுகவில் வந்து நீங்க சித்தாந்தத்தை பத்தி யாராவது பேசுறாங்களா? விடியலை கொண்டு வரும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இப்படிதானே சொல்லி நிற்கிறாங்க. சித்தாந்தத்தை பத்தி யார் பேசுறாங்க? இப்போ அடுத்தது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்னு பேசினுக்கிறாங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் அதிமுகவில் மட்டும் என்ன பண்ணிருக்கிறீங்க? அதிமுகவும் பேர் இயக்கம் தான். எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்சது 72ல். எடப்பாடியார் ஆளுமை, இதை இப்போ நீங்கள் சொன்னீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, சாணக்கியத்தனத்தை காண்பிப்பார் அப்படின்னு. ஏன் அதிமுக தனது வலிமையை நிரூபிக்கும்னு சொல்ல வேண்டியதானே? இவர் சாணக்கியம்னு ஏன் சொல்லி நிற்கிறீங்க? எல்லா இடத்துலையும் தனிநபர் தான். அது பேர் இயக்கமாக இருக்கட்டும், சிற்று இயக்கமாக இருக்கட்டும், எல்லா இருந்தாலும் அந்த இண்டிவிஜுவல், அந்த கரிஸ்மா, அதை வச்சு தான் கட்சி. உங்களுக்கு வயிறு எறியுதுன்னா என்ன பண்ண முடியும்? ஐயோ இவருக்கு மட்டும் இவ்வளோ செல்வாக்கு இருக்குது அப்படின்னா போலமீனி பிரயோஜனம் இல்லை, அவ்வளோதான். இப்போ கட்சியிலிருந்து வெளியேறின ஒரு நபர் கூட பல ஆயிரம் கோடி ரூபா வாங்கியிருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கே சார். வெரி குட். இப்போ நான் ஒன்று சொல்லிட்டா, இது வந்து எத்தனை பேர் ஏற்றுப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. பேசாமல் ஆமாம், ஏதோ 1000 கோடி இல்லை வந்து 100 கோடி வாடவர் சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க இந்த கேஸை. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போது இது நிஜமாவே சீரியஸான குற்றச்சாட்டு இல்லையா? அதை பார்த்துன்னு சும்மா இருக்கக்கூடாது. அதுலேயும் அண்ணாமலை அவர்கள் வந்து திமுக ஃபைல்ஸ்னு ரிலீஸ் பண்ணுறாரு, வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 அது என்னென்னோ சொல்கிறாரு இல்லையா? ஆனால் அந்த பெட்டியில் ஒன்றுமே இல்லை, சும்மா வெறும் பெட்டியை மட்டும் தான் கொடுத்தாரு, உள்ள ஃபைல் எதுவுமே இல்லைன்னு அவரே குற்றச்சாட்டு வைக்கிறார். சரி, அப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து திமுக மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு வச்சுருக்கிறீங்களே, ஆனால் உங்கள் கட்சியிலேருந்து வெளில போனவர் உங்கள் மேலே இவ்வளோ சீரியஸான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். அப்போ என்ன பண்ணணும்? இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இதில் பாருங்கள், இதில் எந்த அளவுக்கு ஆதாரம் இருக்கும் அப்படின்னு தெரியாதுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்தாலே அப்போ பாஜகவில் என்ன பண்ணுவாங்க? பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? சரி, நீங்கள் அப்படி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு போட்டு எதுவும் உங்களுக்கு ஆதாரம் கிடைக்கலன்னு வச்சுக்காங்களேன், அசிங்கமாயிடும். அப்போ என்ன ஆகும்? அண்ணாமலையோட அந்த செல்வாக்குன்றது இன்னும் ஏறிடும். பார்த்தீங்களா, அவரை வந்து நீங்கள் ஒன்றும் பிடிக்க முடியல அப்படின்னு ஆயிரும். எதுக்கு வம்பு? அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து நீங்கள் அப்படியே சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்கணும்னு பாஜகலேருந்து எல்லாம் சொல்லி நிற்கிறாங்கல்ல, இந்தாங்க நாங்கள் கொடுக்குறோம் இந்த கேஸை, நீங்கள் விசாரிங்கன்னு சொல்லிடுங்க. வழக்கம் போல் சிபிஐ விசாரிச்சுட்டு ஆதாரம் இல்லைன்னு வச்சுக்காங்களேன், அப்போ என்ன பண்ணலாம்? சோகா சொல்லிடலாம். இப்போ புரியுதுங்களா? மத்திய அரசாங்கத்தோட கண்ட்ரோல் இருக்குது சிபிஐ. அதனால் அவங்க வந்து அண்ணாமலைக்கு எதிரான புகாரை சரியாக இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் மூடிட்டாங்கோ. இதுதான் சிபிஐ லட்சணம். நீங்கள் என்னடானா எல்லாத்துக்கும் சிபிஐன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லலாம். சரியான பாயிண்டா? அது கரெக்ட் தானே? ஆனால் ஒரே ஒரு சங்கடம் இருக்குது. என்னன்னா, அது சரி, அதெல்லாம் நம்ம தாங்கித்தானே ஆகணும். சிபிஐ விசாரணைன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் சொல்கிற குற்றச்சாட்டுகள் இதையெல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் சிபிஐ என்ன பண்ணுவாங்க? அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு 600 கோடி ரூபாய் அப்படின்னு வேறு இவர் பேசியிருக்கிறதா ஒரு வீடியோ பார்த்தேன். எங்கள் அப்பாவுக்கு 1 கோடி ரூபா ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்னு பேசியிருக்கிறதா ஒரு வீடியோ பார்த்தேன். அதையெல்லாம் சேர்த்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா எப்படி? பரவாயில்லையா? சரி, அதுக்கும் ஆதாரம் இல்லை அப்படின்னு விட்டுடலாமா? ஏன்னா ஒட்டுமொத்தமாக எடுப்பாங்க. இவரும் பாதிக்கப்படுவாருங்கிறீங்க. யார் பாதிக்கப்படுவாங்கன்னு எனக்கு தெரியாது. விசாரணைன்னு வந்தால் எல்லாத்தையும் எடுக்கணும். இப்போ இவர் சொல்கிற குற்றச்சாட்டுகள் அப்படின்னா அதனை இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு சொன்ன குற்றச்சாட்டு, ஒட்டுமொத்த குற்றச்சாட்டும் எடுத்துக்காங்க. நான் தம்பி, இப்போ நட்ராஜன் எப்படி அப்படின்னு கேட்டால் ஒட்டுமொத்தமாக அவரை சொல்லணும்.
ஒரு 5 நிமிஷம் இவங்க இருக்கிறத வச்சும் பார்த்த மாட்டி இவர் இது மாதிரி அப்படின்லாம் சொல்லக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி அப்போ அவர் குற்றச்சாட்டு கரெக்ட், ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டு. எல்லா குற்றச்சாட்டுக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. அது நீங்கள் போலீஸை வச்சு பண்ணுங்க, சிபிஐ வச்சு பண்ணுங்க, இல்லைன்னா நான் அண்ணன் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆன பிறகு சொல்கிறேன், FBI கூட அவங்கக்கிட்ட ஒரு அசிஸ்டன்ஸ் வாங்கிக்கின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, மொத்தமாக பண்ணுங்க. தயாரா? என்னங்க சத்தத்தையாக காணோம்? அதான் கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்துன்னு கல் எறியக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. 360 பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரியும் நட்ராஜன். ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து நிறைய அரசியல் தலைவர்களை பார்த்துருப்பீங்க. அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சிறப்பு பண்புகள், அதனால தான் இவர் வந்து இவ்வளோ தூரம் உயர்த்தி பேசப்படுறான்னு பார்க்குறீங்களா சார்? ஒரு நல்ல குணம் அந்த மாதிரி ஏதாவது? அதாவது நல்ல குணம் கெட்ட குணம் அப்படின்றது வந்து நல்ல குணம் இல்லை சார், சிறப்பு குணம். இல்லை, அதான் நான் சொல்ல வரேன். இப்போ சில விஷயங்கள் வந்து எனக்கு நல்லதா தெரியலாம், அது வந்து உங்களுக்கு கெட்டதா தெரியலாம், மற்றவங்க வந்து வேறுபட்டு தெரியும். அதுதான் நான் சொல்றேன். அதாவது ஒன்று வந்து தைரியம்ங்க, மனசுல நினைச்சதை அவர் பேசிடுறாருங்க. இது வந்து இப்படி சொன்னா அங்கேயோ இப்படி சொன்னா இங்கேயோ அப்படின்றதெல்லாம் அவர் யோசிக்கிறது கிடையாதுங்க. நாம் என்ன செய்யணும் என்ன சொல்லணும் அப்படின்றதெல்லாம் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு, ரைட்டுங்களா? அதனால இந்த பூசி மூழ்கிறது, இந்த மூடி மறைக்கிறது அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. அடுத்தது வந்து அந்த என்ன சொல்றது, ஒரு காமன் மேன், அவங்களோட ஒரு பீப்புள் கனெக்ட் இருக்கு. அது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு தான் நான் சொல்வேன் நான். அண்டு பேசுறது பார்த்தீங்கன்னா எப்படி நாம் எப்படி பேசினுக்கிறோமோ அந்த மாதிரி வந்து மக்களுக்கு புரிகின்ற மொழியில் இந்த இலக்கண தமிழ்லாம் எடுத்துட்டு இருக்காம அது பாட்டுக்கு சாதாரணமாக எல்லாரும் பேசுகிற மாதிரி பேசுகிறாருங்க. அண்டு இளைஞர் அப்படின்றதுனால இந்த பீப்புள் கனெக்டும் இருக்கிறதுனால அதுதான் அவருடைய ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். ஓகே சார். அதே மாதிரி எண்மண் எண் மக்கள் யாத்திரைன்னு ஒரு யாத்திரையை நடத்தினாரு. அது மக்கள்கிட்ட சரியான அளவில் போய் சேர்ந்துருக்கா? சேர்ந்துருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதாவது அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னாலும் பனைமரம் மாதிரி இங்கே அரசியல் அப்படின்றது. விதை போட்டால் அடுத்த நாள் இது சொல்லுவாங்க, தென்னையை வச்சவன் தின்னுட்டு சாவான், பனையை வச்சவன் பார்த்துட்டு சாவான் அப்படின்னு. இது கொஞ்சம் கொஞ்சமாக தான். இப்போது ஒரிசாவில் எவ்வளோ வருஷம் அவங்க வந்து இது பண்ணி இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காங்க. பட் அத்தனை வருஷங்கள் இங்கே இருக்கிற கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஆட்சிக்கு வருவதுன்னு ஒரிசாவோட கொஞ்சம் முன்னாடியே நடக்கும். ஆனால் அதுக்காக நீங்கள் ஓவர் நைட்டில் ஒபாமா ஆனோம் அப்படின்னு நடக்காதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அது அரசியல் எப்பவுமே வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான் பெரியதாக பார்க்கப்படுது. இப்போ 2026 எலெக்ஷன் தான் தமிழக பாஜகவோட அடுத்த இலக்காக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எப்படி தயாராகிக்கிட்டு இருக்காங்க, அவங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க அவங்க எப்படி தயாராகன்றது எனக்கு தெரியாதுங்க. அது கிச்சனுக்குள்ளே எட்டி பார்த்தா தான் என்ன அங்கே எப்படி சமைச்சுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். பட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 72 எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு என்ன பண்ணாரோ அதை பண்ணணுங்க. தமிழ்நாட்டோட மூலை முடுக்குகளெல்லாம் ட்ராவல் பண்ணாருங்க. அங்கங்கே கொடி கம்பம் நடுவது, அந்தந்த வட்டாரங்களில் வந்து தொண்டர்கள் நிர்வாகிகள் அவர்களை நேரில் போய் பார்த்து பேசுறது அப்படின்றது வந்து மூலை முடுக்கெல்லாம் போய் பண்ணார். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இன்றைக்கெல்லாம் சில பேர் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு நாங்கள் இப்போ தான் வருவோம் அப்போ தான் வருவோம் வந்தவுடனே சிஎம் ஆயிடுவோன்னு கனவுல இருக்கிறாங்க பாருங்க. விஜய் சொல்கிறீங்களா? யார் ஒன்றா இருக்கலாம், அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இத்தனைக்கும் அவருக்கு இல்லாத செல்வாக, அவர் செல்வாக்கு முன்னாடி இங்கே இருக்கவங்கலாம் ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட மனுஷனு இப்படி மூளை முடுக்கெல்லாம் போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இந்த 2 வருஷத்தில் கட்சியை வளர்க்கணும். ஏன்னா வெறும் நாங்கள் வந்து தலைவர் அங்கே பேட்டி கொடுக்கறது, இங்கே ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறது அது மட்டும் பத்தாதுங்க. முழு நேரமும் இந்த மாதிரி மூளை முடுக்குகள் எல்லாம் போயிட்டு அங்கே கட்சி அமைப்புகளை உருவாக்கி அடுத்தது எல்லா இடத்துலையும் கட்சிக்காரங்க அவங்க வண்டியிலே ஆகட்டும் இல்லை வந்து வீட்லேயே ஆகட்டும் கட்சி கொடி பறக்கணும். எங்கே பார்த்தாலும் திமுக அதிமுக கொடி இருக்கும். நீங்கள் எந்த தெருவில் போய் கேட்டாலும் அப்பா எங்கள் டிஎம்கேக்கார் யாருப்பா இருக்காங்கன்னா கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரி அதிமுகனாலும் சொல்லுவாங்க. பாஜகன்னா அவங்களாம் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சுன்னுக்கிறாங்க போல இருக்குது. இது எல்லாமா கான்ஃபிடென்ஷியலாக? காரில் கொடிக்கிட்ட சொல்லுங்கள், அதே மாதிரி பைக்கில் அந்த ஸ்டிக்கர் ஒட்ட சொல்லுங்கள், ஒட்டுறதுக்கு எந்த இடத்துல அனுமதி இருக்கோ அந்த இடத்துல ஒட்ட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த பாக்கெட்டில் நீங்கள் அந்த திமுகலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஸ்டாலின் அவர்கள் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க காரில், அதிமுகவில் வந்து ஜெயலலிதா அவர்கள் இந்த பக்கம் இபிஎஸ்னு வச்சுருப்பாங்க. எத்தனை பேர் பாஜக வச்சுக்கிறாங்க? எத்தனை பாஜக கொடி கட்டின கார் உங்களால் பார்க்க முடியுது? எத்தனை வீடு உங்கள் வீட்டில் பாஜக கொடி பறகுது சொல்லுங்கள் நீங்கள் போன இடத்துல? ஏங்க அதை முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்படி பண்ணாலே அடுத்தது கொடி கட்டினா மட்டும் போதாது. மக்களுக்கு தேவை அப்படின்னு வரும்போது அதுவும் இன்றைக்கி வந்து எல்லாமே மயமாகிவிட்டு, இது இந்த சொல்லலைங்க, எலக்ட்ரானிக் சொல்கிறேன், அப்படி ஆயிடுச்சுங்க. ஸோ அப்போ அந்த சேவைகளை எல்லாம் அவங்களுக்கு வந்து பண்ணணும். கொடி கட்ட சொல்கிறது எதுக்காகன்னா ரைட்டு எனக்கு முத்ரா லோன் வேணும்னா இவர் ஆண்ட போனால் இவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் எப்படின்னு சொல்லுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரணும். அதை எங்கே போகிறதுன்றதுக்காக அந்த கொடி கட்ட சொல்கிறது. வெறும் கொடி மட்டும் கட்டிங்கன்னா யாரும் வீட்டுக்கு வராதுன்றது கிடையாது. வந்தாங்கன்னா அப்படியாப்பா சரி நமக்கு தெரியலையா, நம்ம கட்சியில் வேறு யாராவது தெரிஞ்சவங்க தான்ப்பா இவர் நோ கேட்குறாருப்பா
இந்த ஆயுஷ்மான் பாரத் ஆமாம் அது என்னன்னு கேட்குறாரு, என்னன்னு எனக்கு தெரியல, அது சொல்லிக் கொடு. இந்த கார்டு எப்படி வாங்குறது, 70 வயசு மேலே இருக்கவங்களாம் இன்சூரன்ஸ் இருக்குதாம எப்படி சேர்த்து விடுறது, அவர்கிட்ட சொல்லு, இவராண்ட போ அப்படின்னு கையை காமிச்சு கொடுங்க. இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அது வேறங்க. ஜனங்களுக்கு வேற ஏன்னா ஒன்று கட்சிக்காரங்கிட்ட எதுக்கு வராங்க, இங்கே ரோடு போடு, இங்கே வந்து ஒரு ஃபேக்ட்ரி கொண்டு வந்து கேட்குறதுக்கு வராங்க. நீங்கள் பட்டா மாற்றணும், பிள்ளைக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும், அதாவது இங்கே ரேஷன் கார்டு மாற்றணும், ஆதார் கார்டில் அட்ரஸ் மாற்றணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் வராங்க. இதை பண்ணி கொடுத்தாலே நீங்கள் வந்து பெரிய ஆள், உங்களுக்கு புரியுதுங்களா? அதை செய்யுங்க, கட்சி தானாக வளரும். ஓகே சார், எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி நடராஜன். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.